தமிழகத்திற்கு மீண்டும் எழுச்சி நலை தருக என்று இதோ வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து தென்னந்தோப்பு சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களே வருக வருக, சின்னம்மா அவர்களே வருக வருக, மீண்டும் ஆட்சி நலை தருக. பெரியார்களே தாய்மார்களே இதோ வந்து விட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது தமிழகத்தின் இதயம் என்று போற்றப்படக்கூடிய திருச்சியில் ஸ்ரீரங்கம் மாநகரில் கழக வேட்பாளர்களை ஆதரித்து கழகத்தின் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்காக தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்திற்கு வருகை தந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள். அப்பகுதிக்கு வருகை தந்த புரட்சித்தாய் சின்னம் அவர்களை கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், பெண்கள், இளைஞர்கள் என அணிதிரண்டு கழக கொடியாம் அதனை உயர்த்தி பிடித்து புரட்சித்தாய் சின்னம் அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சிவன் பார்வதி வேடம் தரித்த நாடக கலைஞர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு வரவேற்பளித்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் எழுச்சி மிக வரவேற்பளித்து வருகிறார்கள். ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு விஜய் அவர்களை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரிக்க இருக்கிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இங்கே நடைபெறுகின்ற தேர்தல் மக்களுக்கான தேர்தல், அதாவது கட்சிகளுக்கான தேர்தல் அப்படின்னு தான் எப்போதும் சொல்லுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கான தேர்தலா இருக்கு. காரணம், இங்க மக்களை பத்தி இப்ப இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் கூட பார்க்கல, மக்களை பத்தியே பார்க்கல. ஆனா என்ன பண்றாங்க, அவங்க அடுத்த தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையை கொடுத்துவிட்டு டோக்கன் தரோம், 8000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப வெளியில உங்களை எல்லாம் ஏமாத்தி எப்படியாவது வாக்குகளை பெற்று ஆட்சியை அமைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப வந்திருக்காங்க. அப்ப 4-5 ஆண்டு காலமா மக்கள் என்ன அவதிப்பட்டிருக்கீங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு குடும்பமும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு கொடுக்கல, ஒன்னும் செய்யல, வரி அதிகம் வாங்குறாங்க, அதே மாதிரி கரண்ட் செலவு உங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கலாமா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன், இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல், நீங்க சரியா முடிவெடுக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் சொன்னாங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. மணிச்சநல்லூர்ல ஒரு பெண் எதிர்த்து கேட்டிருக்காங்க. திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு வீடா டோக்கன் கொடுத்திருக்காங்க. கொடுத்து 8000 ரூபாய்க்கு நீங்க போய் சாமான் வாங்கிக்கலாம், நீங்க எங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத ஒரு பொண்ணு கேட்டிருக்கா. என்ன கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி கொண்டாந்து கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்த்து அந்த அம்மா பேசியிருக்கு. பேசுனதுக்காக அந்த அம்மாவை திட்டி ரொம்ப கேவலப்படுத்தினதுனால அது மனம் உடைஞ்சு என்ன பண்ணிட்டு அதுவே போய் தற்கொலை பண்ணிட்டு இது இன்னைக்கு நடந்திருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன்,
இந்த திமுகவும் சரி திமுக காரவங்களையும் சரி நம்ம ஒதுக்கி வைக்கலன்னா இவங்க ரொம்ப அராஜகத்துல இறங்கிடுவாங்க. ஏற்கனவே இப்ப ஆட்சி இருக்குன்னு ரொம்ப அராஜகத்துல இருக்காங்க. இன்னும் போக பாத்தீங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாதான் போகும். அதனால சொல்றேன், இவங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் உண்மைன்னு நினைச்சு எடுத்துக்கிட்டு தயவு செய்து யாரும் இந்த மாதிரி பேரொழிகளுக்கு வாக்களிச்சிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னும் சொல்ல போனா இவரே ஒரு பக்கம் போய் சொல்லிட்டு 505 வாக்குறுதியை கொடுத்து ஏற்கனவே உங்கள்கிட்ட வெற்றி பெற்று ஆட்சிக்கு எதையும் செய்யல. 50 வாக்குறுதி கூட முழுசா முடிக்கல அவங்க. இப்ப பாத்தீங்கன்னா எதிரிகளும் இப்படி பண்ணுது, துரோகிகளும் இந்த வேலையில இறங்கிட்டாங்க. அம்மா இருக்கிறப்ப இந்த வேலையெல்லாம் இல்ல. என்ன செய்வோம்னு சொல்றாங்களோ அதை சொல்லி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அதனால என்ன பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், 10,000 ரூபாய் கையில காசு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு இந்த திமுக அரசாங்கம். 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்க, மேற்கொண்டு 10 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்குறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அதனால மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, இந்த முறை அவங்களுக்கு யாரும் வாக்களிக்காதீங்க அப்படிங்கறத சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நான் இந்த தொகுதிகள் எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு உள்ள பிரச்சனை, அவங்களுடைய ஊர் பிரச்சனை, தொகுதி பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் திமுக நான் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி செய்யல அப்படிங்கறத நான் சொல்லல. ஒவ்வொரு ஊர்லயும் அங்க உள்ளவங்க இப்ப அந்த தொகுதியை பத்தி கேட்கும் போது இதுதான் சொல்றாங்க, சொன்னாங்க ஆனா செய்யல. அதே போல இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியிலையும் இருக்கு, பின்னாடி இப்ப நான் சொல்லுவேன். இதெல்லாம் அவங்க சொல்லி இருக்காங்க ஆனா செய்யல. இதுதான் திமுகவோட வேலை. இப்ப நம்ம ஒரு தேர்தல் அறிக்கை நம்மளும் கொடுக்கிறோம். நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு அங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தேர்தல் அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணக்கூடாது. ஏன்னா திமுக அததான் பண்ணுது, துரோகிகளும் அதை பண்றாங்க, நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே போவோம். போனா அவங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிதான் இப்ப நம்ம பண்றோம். அதுல சிலதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மகப்பேறு உதவி தொகையா இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறது 18,000, அதை 24,000 உயர்த்தி கொடுப்போங்கிறத சொல்றேன். அடுத்தது பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நலப்பட்டகம் சரியா வழங்கப்படும். அம்மா இருந்தப்ப சரியா கொடுத்திருக்காங்க, திமுக அரசாங்கம் வந்ததை அதை நிறுத்திட்டு அதை நம்ம திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். கிராம பகுதிகளில் மகளிர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள், மற்ற 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடுகள், இத நம்ம ஏற்பாடு செஞ்சு 50% மானியம் நம்ம கொடுத்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இது கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்களுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால இத நம்ம செய்யறோம். அதே போல பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பிள்ளைகளுக்கு மிதிவண்டி, சீருடைகள், காலணி, பாட புத்தகம், நோட்டு புத்தகம், இது அனைத்தும் சரியான நேரத்தில் கொடுப்போம். அதே போல +2 படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு
மடிக்கணினி முதல் அரையாண்டிலேயே சரியாக வழங்கப்படும். பட்டியலின, பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு செலுத்தப்படும் கல்வி உதவித்தொகை 50% உயர்த்தி வழங்கப்படும். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும். வரும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வீடுகள் கட்டித் தரப்படும். நிர்வாக திறமையின்மையால் ஏறுமுகத்தில் உள்ள மின்சார கட்டணம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்குவதை குறைக்கும் விதமாக நவீன தொழில்நுட்பத்துடன் காற்று ஆலைகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி மூலம் கூடுதலாக 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும். மாதந்தோறும் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு மற்றும் 1 கிலோ சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாரந்தோறும் 5 முட்டைகள் வழங்கப்படும். அதிக அளவில் முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக உயர்த்தப்படும். ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான பாசன நீர் கடல்மடை பகுதிகளுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறு மற்றும் நீர் வழித்தடங்கள் தேவையான தடுப்பணைகள் கட்டப்படும். இதன் மூலம் மழைக்காலங்களில் உபரி நீர் சேமிக்கப்படுவதும் நிலத்தடி நீர் அதிகரிப்பதும் உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அனைத்து இடங்களிலும் கட்டாயமாக்கப்படும். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை முழுமையாக பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர், மதிய உணவு அமைப்பாளர், சமையலர் போன்ற பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அரசு ஊழியர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சேதமடைந்த கிராம, நகர மற்றும் மாவட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்படும். செயல்பாட்டில் இல்லாமல் உள்ள குடிநீர் திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும். பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 10,000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். நிறுத்தப்பட்ட அனைத்து சேவைகள் அம்மா ஆட்சியில் உள்ளவாறு கொண்டு வரப்படும். ஆவின் பால் கொள்முதல் விலை ₹4 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய அனைத்து வரி பகிர்வுகளும் சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு வழங்குவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கைத்தறி மற்றும் விசைத்தறி நிறுவனங்களுக்கு வழங்கும் மின் மானியம் உயர்த்தி வழங்கப்படும். தறிகளுக்கு தேவைப்படும் நூல் போன்ற பொருட்கள் மொத்த விலையில் கொள்முதல் செய்வதற்கு ஒரு சங்கம் ஏற்பாடு செய்யப்படும். சிறு குறு தொழில்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 25 புதிய தொழில்பேட்டைகள் அமைக்கப்படும். 1000 அம்மா உணவகங்கள் அனைத்து மாநகராட்சி, நகராட்சிகளில் துவங்கப்படும். சரியாக பராமரிக்கப்படாமல் உள்ள அம்மா உணவகங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இளைஞர்கள் சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக
ரூபாய் 20 லட்சம் வரை வங்கிகள் மூலமாக கடன் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். அவ்வாறு வழங்கும் கடன்களுக்கு 3% வட்டி சலுகை மானியமாக வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3250 உயர்த்தப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4250 உயர்த்தப்படும். பேரிடர் காலங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு தொகை 45 நாட்களுக்குள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நெல் கிடங்குகள் குறித்து ஆய்வு செய்து தேவைக்கு ஏற்ப கிடங்குகள் கட்டப்படும். காய்கறிகள், பழங்கள் போன்ற பச்சை பயிர்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அரசு உதவியுடன் குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன வசதியுள்ள லாரிகள் ஏற்பாடு செய்யப்படும். விவசாய மின் இணைப்புகள் துரிதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும். விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டும் நிலையங்கள் அனைத்து மாவட்டங்களில் அரசு உதவியுடன் அமைக்கப்படும். விவசாயிகள் சந்திக்கும் கஷ்டங்களை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்று கட்ட முடியாமல் உள்ள கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகள் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம சுகாதார செவிலியர்கள், டாக்டர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். அனைத்து மாவட்டங்களில் முதியோர் சிகிச்சை பிரிவு தகுந்த நிபுணர்கள் கொண்டு அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நாம ஏழை எளியவர்களுக்காக நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இப்போ ஸ்ரீரங்கத்துல உள்ள பிரச்சனைகளை சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் மிக முக்கிய கோயிலாக உள்ள நிலையில் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் உரிய மின்விளக்கு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான கார் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர கோரிக்கை. இரண்டாவது, காவிரி கரை பகுதியில் உள்ள ஸ்ரீரங்கம் தொகுதியில் பல்வேறு கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகம் உள்ளது. மணிகண்டம் மற்றும் அந்தநல்லூர் ஒன்றிய பகுதிகளில் அரசு புறம்போக்கு இடத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களுக்கு பாரபட்சம் என்று பட்டா வழங்க கோரிக்கை. ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட 7 மாநகராட்சி வார்டு பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிப்பறை, குளியலறை வசதி கூடுதலாக ஏற்படுத்தி தர கோரிக்கை. ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றியுள்ள இடங்கள் கோவிலுக்கு சொந்தமானவை என்ற நிலையில் அப்பகுதியில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களின் கோரிக்கையான அடிமனை பிரச்சனைக்கு தீர்வு காண கோரிக்கை. இங்கு பூக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அதிகம் உள்ளதால் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க கோரிக்கை. நெல் மற்றும் வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய கோரிக்கை. அரசு நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நிரந்தர சேமிப்பு கிடங்கு அமைக்க கோரிக்கை. காவிரி பாசன வாய்க்கால்கள் முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றி கிளை வாய்க்கால்களை தூர்வார கோரிக்கை. திருச்சி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஸ்ரீரங்கம் நொச்சியம் இடையே கொள்ளிடம் ஆற்றில் தரைமட்ட பாலம் அமைக்க கோரிக்கை. இது எல்லாமே இங்க உள்ள மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா திமுக ஆட்சி அவங்களுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியிலும் சிலது வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் அவங்க செய்யல அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு நம் அம்மாவினுடைய ஆட்சி வந்தால்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு, ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளர்
விஜய் அவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்வீங்களா? கட்டாயம் செய்யணுங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லி, வெற்றி நமது, நாளை நமது, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம். திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதிக்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை கழகத்தினர், பெண்கள் கூட்டணி கட்சியினர் செண்டை மேளம் முழங்க உற்சாகத்துடன் ஆரவாரம்